இப்ப அடுத்தது இப்ப 2 பேர் நிப்பாங்களாம் வீட்டை 2 சின்ன பொடியணும். அப்ப இந்த பொக்கையை கொடுக்க சொன்னாங்க 2 பேருக்கும். சரிதானே? அப்ப இந்தாங்க தம்பி பொக்கே, சாக்லேட் பொக்கே. என்ன தம்பி நீங்க மோத்தம் கொடுத்துருக்கிற? வெக்கமா இருக்கா? இந்த வெக்கமா? சரியா? அப்ப கனடாவில இருந்தா தொடர்பு கொண்டாங்க. அம்மும்மா தன்னோட பேரனுக்காக இந்த சர்ப்ரைஸ பண்ண போறாங்க. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இத குடுக்க சொன்னாங்க. இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு இருக்கு மிக்கி? 20 இப்படி காட்டப்ப எவ்வளவு உண்டு? 25,000. சந்தோஷம். சரியா? அப்ப நாங்க வாரம். சரியா? சரியா? உண்மையிலே நீ நல்லா டான்ஸ் வைக்கப்படக்கூடாது. சரியா? வயசு போக போக வைக்கணும் புரிஞ்சிருக்கணும். தமிழ் பேசும் உறவுகானவருக்கு வணக்கம். உங்களில் ஒருவன் சர்ப்ரைஸ் டெலிவரி. நீங்க பார்க்கலாம், கையில 2 சாக்லேட் பொக்கே இருக்கு. மிக்கி நிக்கிறாரு, மிக்கியாக மாறிய ரினு. இப்ப நாங்க இப்ப 2வது சர்ப்ரைஸ் நாங்க செய்ய போறோம். இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு சிறிய விபத்தின் காரணமாக தொடர்ச்சியாக செய்ய முடியாம போனது. இப்ப நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. அதன் மூலமாக ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்திருக்கு. கிரான்குளம், மட்டக்கிளப்பு கிரான்குளத்துக்கு தான் இப்ப வந்திருக்கிறோம் சர்ப்ரைஸ் செய்யறதுக்காக. ஓகேங்க. இப்ப கனடாவில இருந்தா தொடர்பு கொண்டாங்க. அம்மும்மா தன்னோட பேரனுக்காக இந்த சர்ப்ரைஸ பண்ண போறாங்க. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப எங்களுக்கு ஒரு புதிய அனுபவம். இப்ப ரினு வந்து பழைய வீடியோ, இதுக்கு போட்ட வீடியோல நல்ல ஒரு குத்து டான்ஸ் ஒன்று போட்டீங்க. நிறைய பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டு கமெண்ட் எல்லாம் போட்டாங்க. நான் கூட உண்மையில நினைக்கல ரினு இப்படி டான்ஸ் ஆடுவானு. நல்ல டான்ஸ் தானே? என்ன சொல்ல போறா நீ? சப்போர்ட் தரணும் உங்களுக்கு. அதோட அந்த பொடியனுக்கு 25,000 ரூபாய் பணமும் கொடுக்க சொன்னாங்க. அப்ப அதை என்பளுப்புக்குள்ள வச்சு கொடுப்போம். ஓகேங்க. போயிட்டு அந்த பொடியனை சர்ப்ரைஸ் பண்ணுவோம். பாப்போம் அந்த பொடியன் யாரு இந்த பரிசெல்லாம் இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. இது போன்று உங்களுக்கும் சர்ப்ரைஸ் நாங்க செய்து தரணும் என்று சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நார்மல் கால் எடுக்கலாம், நாட்டில் இருக்கிறவங்க. ஓகேங்க, வாங்க போயிட்டு பொடியனை சர்ப்ரைஸ் பண்ணுவோம். சரி, ஓகேங்க. அவங்களோட வீட்டை வந்துட்டோம். மிக்கி இந்த கேக்கை தூக்கிட்டு நிற்கிறாரு. இப்போ 2 பொக்கே இருக்கு, சாக்லேட்டும் இருக்கு, நிறைய பரிசுலாம் இருக்கு. அப்படி வாங்க போவோம். தம்பியோட பேர் என்ன? கம்சவர்த்தன். எத்தனையாவது பிறந்த நாள் இன்றைக்கு? 13வது பிறந்த நாள். ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சா? இப்போ நாங்கள் உங்களில் ஒருவன் சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். எங்களை தொடர்பு கொண்டு ஒருவங்க சொன்னாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸாக போய் கிஃப்ட் எல்லாம் கொடுக்காமண்டு, அதனால வந்திருக்கிறோம். மிக்கிட்ட இருந்த கேக்க வாங்கிடுங்க. மிக்கி கொடுங்க கேக்க. மிக்கி விளையாடுறாரு. பைக் பிடிக்குமா? இந்த பைக் இதெல்லாம் இருக்கு பாருங்க. மிக்கிட்ட பைக்குள்ள போகுது பைக். பொடியனே மாத்தக்கூடா, கொடுக்கணும் வேணா. கேக்கும் உங்களோட ரிலேட்டிவ் வாக்கள் தான் செய்து தந்திருக்கிறாங்க. அவங்களோட ஆர்டர் தான். பிடிச்சிருக்கியா கேக்? என்ன கலர் தம்பிக்கு பிடிக்கும்? ரெட் கலரா? மிக்கியும் ரெட் தானே, ரெட்டும் ஒரு பிளாக்கும் தானே. பதில ரெட் கலர் சாக்லேட் மிக்கி தானே. கேக் தான் ரெட் கலர் இல்லை. இவ்வளவும் பிடிக்கும் தானே? இவ்வளவும் பிடிக்கும். ஓகே, சந்தோஷம். சரி, டேபிள் ஒன்று கொண்டு வந்தா வைக்கலாமே. டேபிள் ஒன்று கொண்டு வாங்க. சரி, கேக்கை வெட்டுவோம் என்ன? கேக்கை வெட்டுங்களேன். மிக்கி கையெல்லாம் கொடுக்குறாரு. மிக்கி வரும்னு நினைச்சிங்களா? எதிர்பார்த்தீங்களா? இப்ப இதுக்கு முதல்ல இப்படி வந்திருக்காங்களா? மிக்கியோட சர்ப்ரைஸ் செய்யறதுக்கு போன பேர்த்துக்கு வந்திருப்பாங்க. இந்த முறை நினைச்சிங்களா?
இந்த முறை கட்டாயம் வரும்னு நினைச்சீங்க. மிக்கி என்ன செய்ய போறா உங்களுக்கு? விளையாட்டு காட்ட போறியா? டான்ஸ் ஆடி காட்டணும் நீ, சரியா? மிக்கிக்குள்ள இருக்கிற ஆரண்டு தெரியுமா? அதை நான் கடைசியில காட்டுவோம் ஆரண்டு, சரியா? என்ன செய்ய இப்ப 2 பொடியன்னு இருக்கிறான்னுல்றா. 2 பேரும் அண்ணன் தம்பிதான். 2 பேரும் அண்ணன் தம்பி. மிக்கி கூட டான்ஸ் ஆடணும், சரியா? 2 பேரும் நீங்க. சரி, ஓகே தம்பி, வெட்டுங்களேன் கேக்கு. வெட்டி தம்பி கொடுங்களேன், நீங்களும் சாப்பிடுங்களேன். சத்தம் வரலையே, கை தட்டுற. தம்பி கொடுங்க, சரியா? மிக்கி கொடுங்க. மிக்கி வாய்க்குள்ள ஓட்டுங்க, அப்படி இதுக்குள்ள கையை கடிக்க கூடாது, சரியா? மிக்கி பாவம் பொடிய பெய்தா, வாய்க்குள்ள பெய்தா. என்னடாப்பா? உண்மையில சாப்பிட்டுக்கலாமேடா. சரி, இப்ப அடுத்தது இப்ப 2 பேர் நிப்பாங்களாம் வீட்டை, 2 சின்ன பொடியணும்ல. அப்ப இந்த பொக்கையை கொடுக்க சொன்னாங்க 2 பேருக்கும், சரிதானே? அப்ப இந்தாங்க தம்பி பொக்கே, சாக்லேட் பொக்கே. என்ன தம்பி நீங்க மோத்தம் கொடுத்துருக்கிற? வெக்கமா இருக்கா? இந்த வெக்கமா? சரியா? வடிவாரிக்கா அந்த பொக்கே? ஓகே, வடிவாரிக்கு. அடுத்து அந்த சாக்லேட் பொக்கே எடுத்து வாங்க. அந்த சாக்லேட் இது உங்களுக்கு வந்திருக்கு ஸ்பெஷலா. பாத்தீங்களா? உங்களுக்கு தான் போயிட்டு இப்ப தம்பிக்கும் சேர்த்து வந்துருக்கு பரிசு. பாருங்க, ஓப்பன் பண்ணி தெரியுமா என்னண்டு? தம்பிட நான் ஓப்பன் பண்றேன். ஆனா ப்ரௌனி கேக் பிடிக்குமா உங்களுக்கு? ப்ரௌனி கேக் பிடிக்கும்ன்றதால 2 பேருக்கும் ப்ரௌனி கேக். இந்தாங்களா, அப்புறம் சாப்பிடுங்க, சரியா? நீங்க போன வருஷம் யாரு செய்த உங்களுக்கு சர்ப்ரைஸா? தான் அம்மம்மா. இந்த முறை யாரு செய்திருப்பா நினைக்கிறீங்க? இந்த முறை வேற ஒரு ஆளு நினைக்கிறேன். இந்த முறை யாரு? இல்லையே. இப்ப ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் செய்ய மாட்டாங்க தானே? போன வருஷம் செய்துவியா? இல்லன்னு. அதான் நீங்க உறுதியா சொல்லணும் யாருன்னு. இப்ப ஒவ்வொரு வருஷமும் செய்யறவங்க செய்ய மாட்டாங்க. இப்ப நினைப்பாங்க இந்த முறை வேற ஆள் செய்யட்டும் போட்டு இருப்பாங்க. உறுதியா இருக்கணும் என்ன? நாங்க அப்படித்தான் குழப்போம். நீங்க சொல்லணும் யாருன்னு. உங்களுக்கு தெரியும் தானே யாரு செய்வா எனக்கு என்று. இப்ப என்னன்னு சொன்னால் தூர இருக்கிறவங்க தான் கட்டாயமா செய்வாங்க என்ன? தூர இருக்கிறவங்க இப்ப உங்களை நம்ம உடனே வந்து பாக்கல தானே. இப்ப பர்த்டே மிஸ் பண்ணுவாங்க தானே, உங்களோட பர்த்டே கை கொடுத்து மிஸ் பண்ணல தானே. அதனாலதான் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. யாரு தூர இருக்கா உங்களுக்கு? அதான் இப்ப உங்களோட அம்மா இப்ப வீட்டுல இருக்காங்க தானே, அதனால அவங்க சர்ப்ரைஸ் பண்ணல. அதான் யார்? 2 பேர்ல யாரு? அப்ப அம்மாவும் பாட்டியும் வெளிநாடு, அம்மம்மாவும். அப்ப 2 பேர்ல யாரு? என்னோட கதைச்சாலதான் நான் சொல்லுவேன். என்னோட கதைச்சு இதெல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அடுத்த இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீங்க எதுவும் கேட்டனீங்களா அம்மம்மாட்ட? எனக்கு இது தேவை ஏதாவது கேட்டதா? ஒன்னும் சொல்லலையா? இங்க போடுமெண்டலாம் நீங்க ஒன்னும் கேட்கலையா? இல்லையா? ட்ரிப் போடுமெண்டு சொன்னதா? இல்லையா? நீங்க ட்ரிப் போடுமாமுண்டு சொன்னவே நீங்க சொன்னீங்களா? ட்ரிப் காத உண்டும் இல்லையா? நீங்க சொன்னதா? உண்மையை சொல்லணும் தானே. என்னடா அப்படித்தான் சொன்னாங்க. ட்ரிப் போகணுமா, கட்டாயமா இருக்கிறேன், ஏதாவது செய்யணும் என்று சொன்னாங்க. சொல்லலையா? ஸ்கூல்ல போகலையா?